எங்களுக்கு சட்ட தரணிகள் இருக்கிறார்கள், உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சட்ட புலமையாளர்கள் இருக்கிறார்களா? ஒரு தேசிய இன பிரச்சனை, ஒரு சுயநிர்ணய உரிமையை வேண்டி நிற்கக்கூடிய மக்களுக்கான ஒரு சட்ட ஏற்பாடுகளை கொண்ட ஒரு ஆவணங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு, அது சார்ந்து உழைக்கக்கூடிய அளவுக்கு சட்ட புலமையாளர்கள் இருக்கிறார்கள்னா உண்மையிலே நிச்சயமாக குறைவு. சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருந்தால் தமிழ் மக்களுடைய சுயத்துவமும் சுயமரியாதையும் சுயநிர்ணய உரிமையும் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை நோக்கி சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். அறிவு எனும் ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுக்க வேணும். இந்த அறிவு எனும் ஆயுதம்தான் விடுதலை அரசியலை ஒரு ஜனநாயக ரீதியாக சமூக நீதியின் பால்பட்டு சமூக சமத்துவத்தின் பால்பட்டு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுகின்ற அதற்குரிய தாற்பயத்தோடு பயணிப்பதற்கான ஒரு அரசியல் வழிமுறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கு. அவை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டி இருக்குது. மக்களை, இளந்தலைமுறையினை, குறிப்பாக மக்களை நாங்கள் அரசியல் வலுவூட்டல் செய்தால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பற்றி பிடிக்க முடியும். விடுதலை அரசியல் என்பது தமிழ் மக்களுடைய சமூக நீதி, சமூக நியாயத்துவத்தை, சமூக சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற எங்களுக்கான எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய அதற்கான ஏற்பாடுகளை நோக்கி சிந்திப்பதற்கான தருணங்களை, அதற்காக உழைக்கக்கூடிய சாத்தியங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்று இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள், தென்னிலங்கை அரசியல் நிலவரங்கள் குறிப்பாக அது ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்கிற பொழுது தமிழ் நிலைப்பட்ட அரசியல் போக்குகள் எப்படி இருக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுதே நாங்கள் இன்று எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது பற்றிய ஒரு உசாவல் அல்லது அது பற்றிய ஒரு உரத்த சிந்தனை ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. சமீப காலங்களில் இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. ஒரு வருடத்தை கடந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்ட ஏற்பாடுகளை கொண்ட ஒரு சட்ட ஏற்பாடை கொண்டு வர இருக்கிறார்கள். அது ஏற்கனவே 79 இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முகம் கொடுத்தவர்கள். அந்த வகையில் குறிப்பாக தமிழ் மக்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தாலேயே மிக மோசமான பாதிப்புகளுக்கும் இழப்புகளுக்கும் வலிகளுக்கும் உள்ளானவர்கள். அந்த வகையில் எங்களுடைய போராட்ட வரலாற்றிலேயும் சரி, தமிழருடைய வாழ்வியலையும் சரி, இந்த 79 பயங்கரவாத தடை சட்டம் பல மாற்றங்களை, பல தாக்கங்களை செலுத்தி இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இன்று கூட அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலரும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஆட்சியினரும் பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு இல்லாமல் செய்வோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் இன்று அவர்கள் கொண்டு வரக்கூடிய அதே பயங்கரவாத தடை சட்டத்தை வேறொரு பெயரில் கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த பயங்கரவாத சட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு அரசை பாதுகாக்கக்கூடிய, அரசுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அதுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த, ஒரு மக்களுக்கு நிலைமையில சமாதான இணக்கமான தன்மையை ஏற்படுத்தி வருவோம் என்ற ஒரு நோக்கம் இந்த ஆட்சியாளருக்கு இல்லை என்பது தெளிவான விஷயம். மற்றது அதில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே ஒன்றில் ஒரு சாதாரணமாக சில அம்சங்களை சரியாக எங்களை விளங்கி, கடந்த கால அனுபவங்களை விளங்கி கொண்டதாக இருந்தாலும் கூட அதை சொல்வது போல சொல்லி, ஆனால் வெவ்வேறுபட்ட ஏற்பாடுகளுக்குள்ளால் அதுகளை மீள பெருத்து கொள்கிற ஒரு பறிக்கின்ற ஒரு வகையிலையும் எங்களுக்கு ஒரு இன்னும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் தான் இந்த சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இப்படியே தான் இருக்குது. மற்றது இன்னும் எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் கைது செய்யப்பட்ட எத்தனையோ இளைஞர்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் தொடர்ந்து சிறைகளுக்கு பின்னால் இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு நிலையில் தங்களுடைய எதிர்காலத்தை பறித்து காணாமல் ஆக்கப்பட்டு தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது இன்றைக்கும் எங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வடபகுதியில் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாமே இன்னும் இராணுவ மேலாதிக்கத்துக்குள்ள உட்பட்டு தான் இருக்குது. அதுகளும் விடுவிக்கப்படாத நிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த நிலைமையில் தமிழ் மக்களுடைய நலன் கருதி தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் எப்படி இயங்க போகிறார்கள் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று இருக்குது.
ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ தமிழ் தரப்பு கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ் சட்டத்தரணிகள் ஒரு குழுவாக தமிழ் தரப்புகளை இணைத்து ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக சில முயற்சிகள் செய்வதாக தெரிகிறது. அதுக்கான சில பிராரம்ப கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் அது தொடர்பில் நீங்களும் பத்திரிகைகளில் பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் நான் ஒரே ஒரு அடிப்படையை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் சட்டத்தரணிகள் ஒன்று கூடி தமிழ் தரப்பு சக்திகளை ஒரு பொது உடன்பாட்டுக்கு ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களோட தமிழ் அமைப்புகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்தரணிகள் வந்து ஒரு புலமை உள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக எங்களுடைய கடந்த கால போராட்ட அரசியல் மரபு வரலாற்றை தெரிந்து கொண்டவர்களாக அதனுடைய ஆற்றலுக்கான நிலைப்பாடுகளை அடுத்த கட்டத்தை நகர்த்துற அளவுக்கு எந்த அளவுக்கு தெளிவோடு இருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு போதமை இருக்கக்கூடியதாக படவில்லை. மற்றது இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் வந்து ஒவ்வொருபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிற ஆக்களாக இருக்குது. பொழுது இவர்களை பொது உடன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இந்த அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ஞானமும் அரசியல் நிலைப்பாடுகளும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அதற்கான உழைப்பும் அதற்கான அர்ப்பணிப்பும் இவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அளவில் அர்ப்பணிப்பும் உழைப்பும் இருப்பது மாதிரி எனக்கு படவில்லை கொண்டு. அடுத்தது வந்து 2009க்கு பிறகு எங்களோட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தரப்பு அரசியல் எப்படி போக வேணும், அதனுடைய செல்நெறி என்ன என்பது பற்றி எங்களுடைய இந்த தமிழ் அமைப்புகளுக்குள்ள வந்து ஒரு பொதுவான கலந்துரையாடல் அல்ல பொதுவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்களா என்று சொல்லி சொன்னால் இல்லை. ஏனென்றால் குறிப்பாக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் சில வேலைத்திட்டங்களை நகர்த்தி இருக்கக்கூடிய தன்மையும் அவர்கள் இல்லாத பொழுது அந்த நிலைமைகள் மாற்றமடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்களுடைய தொடர்ச்சியில இந்த அரசியலை நடத்த முடியாது. அப்ப மாறிவரும் நிலைமைக்கேற்ற மாதிரி தமிழ் தரப்பு அரசியலை எப்படி வழிநடத்த போறோம் என்பதற்கான ஒரு புதிய பார்வையும் புதிய வழிமுறைகளையும் நோக்கிய ஒரு தேடல் எங்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அதுக்குள்ள இந்த அமைப்புகளும் வந்து அதை நோக்கி இயங்கினதா இல்லை. சரி, இன்றைக்கு சொல்ற சட்டத்தரணிகள் பேரவை போல அமைப்புகள் கூட ஒரு கடந்த காலங்களில் ஒரு கடந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் என்ற அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியாக இந்த தமிழ் தரப்பு அரசியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிற வகையில் என்ன விதமான புலமை செயற்பாடுகளில் ஒரு அறிவார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரு நிலைப்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு வெகுஜன ரீதியான ஒரு பொது ஒரு கலந்துரையாடலுக்கு எந்த அளவுக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது. அப்படி பார்க்க வந்து எந்த வித முயற்சிகளுமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ தமிழ் அமைப்புகளை கூட ஒருங்கிணைக்கக்கூடிய அளவில் வந்து இவர்களுக்கு ஆற்றல் குறைவாக இருந்தால் இப்படியான பல்வேறு முரண்பட்ட அல்லது பல்வேறு முரண்களோடு இயங்கக்கூடிய அமைப்புகளை எப்படி ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு பொது உடன்பாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய தன்மைகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது ஒரு கேள்விதான். அப்ப இது வந்து ஒரு நாங்கள் வந்து கடந்த காலங்களில் இருந்து ஒரு சட்டத்தரணிகள் என்று சொன்னால் தமிழ் தரப்பு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய ஒரு வகையான மித்தொண்டு எங்களோட தமிழ் சமூகத்தில் இருக்குது. அந்த மித்து இருக்கிறது நான் எப்படி பார்க்கிறேன்னா, சட்டத்தரணிகள் தலைமை தாங்கக்கூடாதுன்றோ அல்லது சட்டத்தரணிகள் ஆற்றலுக்கான பல விஷயங்களை சொல்லக்கூடாதுன்றது அல்ல. ஆனால் அதுக்கான ஒரு புலமை ரீதியான உழைப்பு வழங்குகிறார்களா? இப்ப இன்றைக்கும் வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு முன்வைக்கப்படும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று வரும் என்று சொன்னால் அப்படியான ஒரு புதிய அரசியலமைப்பை தமிழ் தரப்பு நலன் சார்ந்து அந்த மக்களுடைய நலன் சார்ந்து என்ன விதமான ஒரு அரசியலமைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றதுக்கான ஒரு அறிவார்ந்த கோட்பாட்டு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அளவில் எங்களோட பக்கத்தில் ஏதாவது முயற்சிகள் இருக்குதா என்றால் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே இலங்கையில் 72 78 2 அரசியலமைப்பு வந்திருக்கு. இந்த 2 அரசியலமைப்புமே தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு எதுவுமே இல்லாமல் கொண்டு வரப்பட்டு எங்கள் மீது திணிக்கப்பட்ட அரசியலமைப்புகள் தான். அப்போ இந்த அரசியலமைப்பு ஒரு விதத்தில் வந்து ஒரு சிங்களத்துவ ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட ஏற்பாடுகளைத்தான் இந்த 2 அரசியலமைப்புமே வச்சிருக்குது. அப்போ இந்த அரசியலமைப்பு வந்து தமிழ் மக்களுடைய சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அல்லது தமிழ் மக்களுடைய இந்த தேசிய இன பிரச்சனை இருக்குது, ஒரு குறிப்பாக ஒரு ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு அதிகார பரவலாக்கம் அது சார்ந்த நெறிமுறைகளை நோக்கி உரையாடல களங்களை திறந்து விடுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் நிலைமை இல்லை. இன்றைக்கும் சமஷ்டி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கும் ஒரு தனி நாடு கொடுக்கிற ஒரு தனி ராஜ்யத்தை அமைக்க போகிறோம் என்ற ஒரு அச்சத்தில் தான் இன்றைக்கும் சிங்கள தரப்பு இருந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த
வேளையில் ஒரு 3வது அரசியலமைப்பு நாங்கள் கொண்டு வர்றோம் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு என்ன அடிப்படையில் வர வேணும் என்று சொன்னால் நீண்ட காலமாக இலங்கையில் புரியோடி போய் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய தேசிய இனப்பிரச்சனை ஒன்று தமிழ் மக்களை பீடித்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த தமிழ் மக்களுடைய அந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் அமையப்போற அரசியலமைப்பு அமைஞ்சிருக்க வேணும். அப்படி அமைஞ்சாதான் நாங்கள் இந்த அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த சட்ட வரன்முறை, அந்த நீதி பரிபாலனம், சட்ட ஏற்பாடுகள், உரிமைகள் பற்றிய விடயங்கள், தமிழ் சமூகத்தினுடைய அந்த தனித்தன்மையையும் சுயாதீனமும் அந்த தேசியத்துவத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சட்ட ஏற்பாடுகளுக்குள்ள எந்த அளவுக்கான நெறிமுறைகள் பொறிமுறைகள் எப்படி கொண்டு வருகிறோம் என்பதை பொறுத்து தான் தங்கி இருக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் அதை நோக்கி உரையாடலை நோக்கி நாங்கள் போகல, அல்லது நாங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு எப்படி வேணும் என்றது பற்றி உரத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே சிந்தனைக்கு ஒரு சிந்திப்பு வருவதில்லை. அப்படி வரக்கூடிய அரசியலமைப்பு என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்க வேணும் என்றதை நாங்கள் சொல்ல வேணும். அப்படி சொன்னோம் என்று சொன்னால்தான் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்களுடைய சுயமரியாதை, சுயத்துவம், தன்னாதிக்கம் இந்த ஏற்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் இந்த அரசியலமைப்பை கொண்டு வர முடியும். அப்போ முந்தி நாங்கள் இந்த அரசியலமைப்புல நம்பிக்கை இழந்ததால தான் நாங்கள் போராட வலிக்கிட்டோம். அப்போ போராட்டம் பல வடிவங்களில் இருந்தது, குறிப்பாக ஆயுத போராட்டம் இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் அந்த ஆயுத போராட்டம் முன்னெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் இருக்கக்கூடிய சட்ட ஜனநாயக ஏற்பாடுகளை பயன்படுத்த வேண்டி கிடக்குது. அந்த ஜனநாயக ஏற்பாடுகளை பயன்படுத்துறேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் அதை ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலங்கிறது சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருந்தால் தமிழ் மக்களுடைய சுயத்துவமும் சுயமரியாதையும் சுயநிர்ணய உரிமையும் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை நோக்கி சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். அப்படி இன்னும் இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையோ சட்டத்தரணிகள் அந்த அமைப்பு அதை நோக்கி இன்னும் கவனிக்கப்படையில்லை. ஆகவே இதை நோக்கி கவனிக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அடுத்தது என்னன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய இந்த சட்ட எங்களுடைய அரசியல் அமைப்பு இந்த தேசிய இன பிரச்சனைக்கு எப்படி காரணமாக இருந்திருக்கின்றதுக்கான ஒரு ஆய்வுகள் இருக்குது எங்களுக்கு. அப்ப இதுகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டு தென்னாப்பிரிக்க நாடுகளில் போன்ற அல்லது வளர்ச்சியடைந்த பல்வேறுபட்ட நாடுகளில் அல்லது இலங்கை போன்ற நாடுகளில் இப்படியான தேசிய இன பிரச்சனையை முன்கொடுக்கக்கூடிய நாடுகளில் ஒரு அரசியல் அமைப்புகளுக்கூடாக அந்த மக்களுக்கான நல்வாழ்வும் ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் ஒரு சமஸ்தி அதிகார பரவலாக்கம் பகிர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை கொண்டு ஒரு அரசியலமைப்பு எப்படி உருவாக்கலாம் என்பது பற்றிய துறை போன விற்பனர்களை கொண்ட ஆலோசனைகளை பெற்று அவர்களுடைய எழுத்தாவணங்களை பெற்று எங்களுக்கு உரித்தான ஒரு அரசியலமைப்பு ஆவணங்களை தயாரித்து முன்வைக்கிறது எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்படி என்றால் எங்களுக்கு அது செய்யக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு எங்கள் மத்தியில் சட்ட புலமையாளர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு சட்ட தரணிகள் இருக்கிறார்கள், உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சட்ட புலமையாளர்கள் இருக்கிறார்களா? ஒரு தேசிய இன பிரச்சனை, ஒரு சுயநிர்ணய உரிமையை வேண்டி நிற்கக்கூடிய மக்களுக்கான ஒரு சட்ட ஏற்பாடுகளை கொண்ட ஒரு ஆவணங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு அது சார்ந்து உழைக்கக்கூடிய அளவுக்கு சட்ட புலமையாளர்கள் இருக்கிறார்கள்னா உண்மையிலே நிச்சயமாக குறைவு. சில நேரங்களில் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களுக்கு இருக்கலாம் நம்மவர்கள். அப்படியானவர்கள் இத்தனை பேரை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான முயற்சியில் இத்தனை பேரை நாங்கள் இணைச்சு கொள்கிறோம். அப்படி இணைப்பும் அவர்களுடைய அந்த அறிவாற்றலையும் ஆளுமையையும் நாங்கள் உள்வாங்குவதற்கூடாகத்தான் நாங்கள் இலங்கையில் ஒரு தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சமஷ்டியுடான ஒரு அதிகார பகிர்வு பரவலாக்கங்களை பேணக்கூடிய எங்கள் இந்த சமூகத்துக்கான சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் போக முடியும். அப்போ இது ஒரு நீண்ட கால ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகளில் இந்த பகுதியில் நாங்கள் வேலை செய்திருக்க வேணும். நாங்கள் இன்னும் வேலை செய்யலை, அல்லது எங்களுக்கு தெரியாமல் யாராவது வேலை செய்திருந்தால் அந்த வேலைகள் அந்த புலமை சார்ந்த தொழிற்பாடுகளை நாங்கள் எங்களோட சமூக நலன்கிறது இணைச்சு கொள்ள வேணும். அவர்களுடைய ஆலோசனைகள் ஆதரவு ஆற்றுப்படுத்தல்களை நாங்கள் உள்வாங்க வேணும். அப்படி உள்வாங்கினால்தான் போருக்கு பின்னரான சமூகமாக ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த சமூகமாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய இவ்வளகால அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் இழப்புகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய எங்களுடைய சமூக ஏற்புடைமையை ஒரு மரபுரிமையாக கடத்தக்கூடிய ஆற்றல் ஆளுமை கொண்ட ஒரு ஆவணங்கள் எங்களுக்கு தேவை. அந்த ஆவணங்களை வச்ச உரையாடல்களும் அது சார்ந்த ஒரு பொது கலந்துரையாடல்களும்
எங்களுக்கு எவ்வளவு விரிவாக்கப்படுகிறதோ அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுக்கான நம்பிக்கையோட எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க முடியும். அப்படி பயணிக்கிற வகையில் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் சட்டத்தரணிகளும் இல்லை, எங்களுடைய தமிழ் கட்சிகளும் இல்லை. அப்படி தமிழ் கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த தமிழ் கட்சிகள் தங்கள் அளவில் ஒரு நீண்ட கால உழைப்புக்கு தயாராக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த உழைப்புக்கு தயாராக வேணும் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் அறிவு எனும் ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுக்க வேணும். இந்த அறிவு எனும் ஆயுதம்தான் விடுதலை அரசியலை ஒரு ஜனநாயக ரீதியாக சமூக நீதியின் பால்பட்டு சமூக சமத்துவத்தின் பால்பட்டு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுகின்ற அதற்குரிய தாற்பயத்தோடு பயணிப்பதற்கான ஒரு அரசியல் வழிமுறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கு. அவை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டி இருக்குது. மக்களை இளந்தலைமுறையினை குறிப்பாக மக்களை நாங்கள் அரசியல் வலுவூட்டல் செய்தால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பற்றி பிடிக்க முடியும். இது அடிப்படையில் என்னுடைய ஒரு தெளிவான சிந்தனை. இதுக்கு நாங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பலவற்ற அணுகுமுறைகள் தேவை. அது பற்றி நாங்கள் விரிவாக இது பற்றி பல்வேறு சிந்தனை உள்ளாக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மத்தியில் நாங்கள் கலந்துரையாடல்கள் செய்ய வேணும். ஒரு மக்கள் அரங்குகளை நாங்கள் உருவாக்க வேணும். அந்த மக்கள் அரங்குகள் சட்ட ரீதியாக சட்ட புலமை சார்ந்து உரையாடல் செய்யும், ஒரு அரசியல் நெறிமுறைகள் சார்ந்து செய்யும், ஒரு சமூகவியல் ரீதியாக சார்ந்து செய்யும். இன்றைக்கு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கான விடுதலை இனி எதிர்காலத்தில் எப்படி சாத்தியப்படும், அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு உரத்த சிந்தனையை நோக்கி கிளறப்படும். சமூகத்தில் புரியோடி இருக்கக்கூடிய பல உள்ளக முரண்பாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் எங்களோட அரசியல் இருக்க வேணும். அப்போ இது ஒரு விடுதலை அரசியல். விடுதலை அரசியல் என்பது தமிழ் மக்களுடைய சமூக நீதி, சமூக நியாயத்துவத்தை, சமூக சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற எங்களுக்கான எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய அதற்கான ஏற்பாடுகளை நோக்கி சிந்திப்பதற்கான தருணங்களை, அதற்காக உழைக்கக்கூடிய சாத்தியங்களை நோக்கி நாம் பயணிக்க வேணும்.